पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கிணங்க இந்த மாதம் இனிய பலன்கள் ஏராளமாகவே நடைபெறப் போகுது. குறிப்பாக கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற எடுத்த முயற்சிலாம் கைகூட போகுது. கடமையை கண்ணும் கருத்துமாக செய்ய போகிறீங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. வீடு வாங்கும் முயற்சிலாம் கைகூடும். மனப்போராட்டங்கள் மாறி மகிழ்ச்சி கூடும் நேரம் இது. இதன் விளைவாக உறவினர்கள் மூலம் நல்ல சம்பவங்கள் ஒன்று நடைபெறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு உண்டு. தொழில் புரிகிறவங்க புதிய பங்குதாரர்களை இணைத்து கொள்ள முன் வருவாங்க. சவால்களை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீரென புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். இதுவரை சிக்கனத்தை கையாண்ட நீங்கள் இப்பொழுது செலவுக்கு அஞ்ச மாட்டீங்க. ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் வாய்க்கும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது பிள்ளைகளால் பெருமை சேரும். படித்து முடிச்சு விட்டு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போது வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய ஆசைப்பட்டுச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கைகூட போகுதுங்க. அடிமை தொழிலில் இருந்து விலகி சொந்த தொழில் செய்ய முயற்சி செஞ்சீங்கன்னா அதிலும் உங்களுக்கு வெற்றிலாம் கிடைக்குமுங்க. இந்த காலகட்டத்தில் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்றதில் இருந்த பிரச்சனையெல்லாம் அகலப்போகுது. உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அங்குள்ள குருவோடு புதன் இணைகிறதுனால கல்வி மற்றும் கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் உண்டு. கல்யாணம், காதுகுத்து மட்டுமில்லாமல் பெண்களின் சுப சடங்குகளும் பெற்றோரின் மணிவிழாக்களும் நடைபெறும் சூழ்நிலை அமையும். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தவித்தவங்க இப்போது மகிழ்ச்சியுடன் திரும்பி வருவாங்க. வருமானம் உயரும். இந்த காலகட்டத்தில் உடன்பிறப்புகளின் வழியில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். பாகப்பிரிவினைகள் செய்த சொத்துக்களை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று உடன்பிறப்புகள் கூறுவாங்க. பெற்றோரிடம் பகையை வளர்த்து கொள்ள வேணாம்.
வாகனத்தால் தொல்லைகளும் விரயங்களும் ஏற்படலாம். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு பொன்னான நேரம் இது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்களின் வரவால் மகிழ்ச்சி கொள்வாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார். கலைஞர்களுக்கு பாராட்டும் விருதுகளும் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் அதிகம் பெற ஆசிரியர்கள் வழிகாட்டுவாங்க. பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். கல்யாண கனவுகள் நனவாகும். இந்த மாதம் நரசிம்மர் வழிபாடு நன்மையை தரும். இதுவரையில் உங்கள் ராசிநாதனே 6ஆம் இடத்தில் மறைந்து கிடந்தார். ஆகவே உங்களுக்கு நீங்களே எதிராக மாறும் அளவுக்கு சூழல் இருந்ததுங்க. உடன் இருந்தவங்க துரோகம் இழைத்திருப்பாங்க. அதே போல் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் அதிகம். இனி இந்த நிலையெல்லாம் மாறும். 7ஆம் இடத்தில் குரு அமர்வதால் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகள் விலகும். மனம் திறந்து பேசுவீங்க. புரிதல் அதிகமாகும். அந்யுன்யம் கூடும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களின் அறிவுரையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வாங்க. தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனி நல்லபடியாக நடக்கும். வங்கி கடன் உதவியுடன் சொந்த வீடு வாங்குவீங்க. இழந்த பதவியை மீண்டும் பெறுவீங்க. சொத்து பிரச்சனை தீரும். வியாபாரத்தில் புது பாய்ச்சல் காட்டுவீங்க. உங்களின் தனித்தன்மை வெளிப்படும். வருட பிற்பகுதியில் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும். புது வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. ரியல் எஸ்டேட்டு, உணவு விடுதி, வாகன உதிரி பாகங்களால் லாபம் அடைவீங்க. கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் ஓயும். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. உத்தியோகத்தில் வேலைப்பளு சற்று குறையும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் சொந்த விஷயங்களில் தலையிடும் அளவுக்கு அவருடன் நெருக்கமாவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. சிலருக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களிலிருந்து நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். கணினித்துறையினர் இழந்த சலுகையை மீண்டும் பெறுவாங்க. கலைஞர்களே, நல்லதொரு நிறுவனத்தில் வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. அரசால் கௌரவிக்கப்படுவீங்க. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே 19, 20, 23, 24, ஜூன் 2, 3, 7, 8. மகிழ்ச்சி தரும் வண்ணம்